இந்த பாரு 5.2ல தேர்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயின். ஃபைண்ட் த ஸ்லோப் தானே கேட்டிருக்கு. ஆனா கிவன்ல பாரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. பாயிண்ட் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் தான் தெரியுது கண்ணில். இது வந்து என்னது ஆர்ஜினா என்னது 0,0 மறைச்சு சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நான் எடுத்து எழுதுறேன் கிவன் ஒரு பாயிண்ட்டை ஏன்னு வேணா எடுத்துக்கிடுவோம் 5,√5. இன்னொன்னு வந்து ஆர்ஜின் பி எடுக்கிறேன் 0,0 2 பாயிண்ட் ஃபார்முலா. இதுக்கு கீழே வேணா எழுது x1 y1. இது எழுதிட்டேன். 2 பாயிண்ட் ஃபார்முலாக்கு ஸ்லோப் கேட்டிருக்கு. m = இவ்வளவுதான் ஸ்லோப்பு. இதுல அப்ளை பண்ண தெரியாதா? எது y2ன்னு பாரு. இந்த இருக்கு 0 - √5 by x2 0. அவ்வளவுதானே. அப்ப -√5 by என்ன வந்துடும்? -5 வந்துடும். சரிதானா? ரெண்டையும் அடிச்சிடலாமான்னு பாரு. சரிதானா? அப்ப √5 by என்ன வருது? 5. கீழே உள்ள √5 கீழே உள்ள 5 பிரிக்கலாம். இந்த சொல்லுது பாரு. கீழே உள்ள 5 √5 × √5 இது எம்டியா பிரிக்கலாம்லடா. ஒன்று அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? ஒன்று ஆன்சர் இதுல நிற்கிதான் பாரு, இல்லை இதுல நிற்கிதான் பார்த்துக்கோ. இவ்வளவுதான் கணக்கு. புரியுதான்னு பாரு. 5/√5 நிற்கி, √5/5 நிற்கிதா, 1/√5 நிற்கிதான்னு பார்த்துக்கோ. இவ்வளவுதான் கணக்கு. அப்போ அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்குன்னு நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அது தகுந்தாப்புல ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டு போயிடலாம். அப்போ அந்த கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்கு? 2 பாயிண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கு. அதே தான் அங்கேயும். செகண்ட் ஒன்று இதை பார்த்துக்க சொல்லு. ரெண்டாவது கணக்குல ஒரு பாயிண்ட் என்னடா தம்பி? cos θ மைனஸ் sin θ மைனஸ் ரைட்டு. நெக்ஸ்ட் பிமா. சரி ரைட். இதை வந்து ஏ x1 y1 பாயிண்ட்ரா. இது கோஆர்டினேட் அப்படின்னு அர்த்தம். x2 y2 இதெல்லாம் பாயிண்ட். பாயிண்ட் அப்படின்னா இந்த ஒரு கிராஃப்ல எனக்கு ஒரு பிளாட் பண்றோம்னு வச்சுக்க. ஒரு பாயிண்ட் நிறைய விஷயங்கள் பேசலாம், பொறுமை வேணும். நிறைய விஷயங்கள் பேசலாம், பொறுமை வேணும். அப்படின்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் குறிக்கிறோம்னா கண்டிப்பா எக்ஸுக்கு நம்பர் தெரியணும், எதுக்கு நம்பர் தெரியணும். அப்படித்தானே இங்க இருந்து நேரம் இங்க இருந்து பாப்பி. எப்படி இது ரெண்டு நம்பர் எப்படித்தான் இருக்கும்? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து மைனஸ் நம்பரு, இங்கிட்டு வந்து என்னது பிளஸ் நம்பரு. மைனஸ் பிளஸ் அப்படின்றது செகண்ட் குவாட்ரண்ட். இதுலயே மைனஸ் இதுலயே மைனஸ். இங்க வந்தா மைனஸ் மைனஸ் தேர்ட் குவாட்ரண்ட். இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இதுல பிளஸ் வரும், இங்க என்ன வந்துடும்? மைனஸ் வரும். ஃபர்ஸ்ட்ல எழுதுறது எக்ஸ், ரெண்டாவது ஒய். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். டே கவனி சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது. இதெல்லாம் வந்து சொல்ல சொல்ல கவனிக்கணும். விளையாட்டுத்தனமா இருந்தீங்கன்னா 100 மார்க்லாம் எடுக்க முடியாது. சரி கவனி. இப்போ அந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அதுல இருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். சரியா? அப்ப m = சாய்வு y2 மைனஸ் அவ்வளவுதான். y2 என்னடா தம்பி? இந்த மைனஸ் இந்த இது y1 மைனஸ் cos θ இருக்கு. சேர்ந்தா பை இங்க என்ன இருக்கு பாரு? மைனஸ் sin θ மைனஸ் ரைட். மேல 2 cos θ. இது ஒரு cos θ, இது ஒரு cos θ. 2 cos θ -2 sin θ. 2 sin θ இருக்குல்லடா. இது ரெண்டையும் அடிச்சிரு. மைனஸ் தூக்கி மேல போறனா போட்டுக்க. மைனஸ் மேல போட்டுக்கிட்டு cos θ பை என்னது sin θ. டேய் இங்க பாரு. டேபிள் நம்ம போட்டோம். டேபிள் போடையில ஃபர்ஸ்ட் சைன், ரெண்டாவது என்னது, மூணாவது என்னது. அப்ப இது ரெண்டையும் டிவைட் பண்ணி தான் என்ன எழுதணும்? இது ரெண்டையும் டிவைட் பண்ணி சைனையும் காசையும் டிவைட் பண்ணி தான் என்னது? tan. tan θ அப்படின்னா ஃபார்முலா அது sin பை காசுன்னு அர்த்தம். sin பை இதை டிவைட் பண்ணது. திருப்பி போட்டோம்னா cot θன்னு அர்த்தம். திருப்பி போட்டோம்னா cos θ பை sin θன்னு அர்த்தம். எதுக்காண்டி சொல்றேன்னா இதுக்கு எழுத தெரிஞ்சா இது cos θ பை sin θ மைனஸ் cot θன்னு எழுதலாம். தெரிஞ்சால், இல்லைன்னா எழுத வேண்டாம். எனக்கு புக்கில் இருக்கான்னு தெரியல, நான் இதோட சொல்லியிருக்கேன். இது உனக்கு தேவைன்னா எழுதித்தான் ஆகணும். படிக்கிறாள் இதை யோசிச்சுன்னா இதை எழுதிடலாம். யோசிக்கணும். சரணே பார்த்துக்க. tan θ அப்படின்னா sin பை காசு. இங்கே டிவைட் பண்ணோம்ல டேபிள்ல. அதே இது இங்கே மாற்றி இருக்கு. என்ன இருக்கு? காஸ் பை சைன். டேனோட தலைகீழி அப்படின்றது காட்டு.
டேனுடைய டேன் தீட்டான் இருக்குல்ல, அதோட ரிசிப்ராக்கல் அப்படின்றது காட். அதனால இங்கே காட் தீட்டான் எழுதியிருக்கேன். தெரியலன்னா பரவாயில்ல, அதோட நிறுத்திக்கும். புரியுதா சொல்றது? தப்பா எழுதுனா தப்பு போட்டுருவாங்க. அந்த இடத்துல வேற என்ன எழுதுனா தப்புன்னு போட்டுருவாங்க. ஆனால் எழுதாம விட்டுட்டா தப்பும் போட மாட்டாங்க. அதோட நிறுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதா சொல்றது? அதனால பார்த்துக்க, தெரிஞ்சா எழுதுன. இதெல்லாம் தெரிஞ்சா தான் ட்ரிகனாமெட்ரி ஈஸியா இருக்கும்டா. அதை பார்த்துக்க, மறந்துடாத. புரியுதா அப்படின்னு பாரு. 2 பாயிண்ட்டுக்குள்ள கணக்கு எழுதியிருக்கேன். 2 பாயிண்ட்டுக்குள்ளது எழுதியிருக்கேன். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. சரியா?